பொட்டேட்டோ சீஸ் டோனட் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, தோலை நல்லா உரித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு அது கூட மைதா மாவு 2 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ரவுண்டான ஆனியன் பீஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ பேஸ்ட்டை மேலே உருட்டி சர்க்கிளாக வச்சுக்கலாம். உள்ளே ஒரு துண்டு சீஸ் எடுத்து சர்க்கிள்குள்ளே வச்சு அதுக்கு மேலே பொட்டேட்டோ மாவை எடுத்து நல்லா வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கரைச்சி வச்சுருக்க மைதா மாவு பேஸ்ட்டை துவைச்சி எல்லா சைடும் படுற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா மைதா மாவில் பண்ணலாம், இல்லைன்னா எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு மைதா மாவுக்கு பதில் எக்கு கூட பண்ணிக்கலாம். எக் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பிரெட் க்ரம்ஸை நல்லா புரட்டி எடுத்துக்க போகிறோம். நல்லா புரட்டினதுக்கப்புறமா எண்ணெயில் வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடுச்சு, எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்றும் பொரித்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு, இதையும் எடுத்துக்கலாம். எம்மியான பொட்டேட்டோ சீஸ் டோனட் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.